முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 68வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி மாநிலம் முழுவதும் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பள்ளிப்பாளையத்தில் அமைச்சர்கள் திரு பி தங்கமணி, திருமதி கோகுல இந்திரா ஆகியோர் தலைமையில் 25,000க்கும் மேற்பட்ட பெண்கள் அக்ரஹாரம் அம்மா உணவகம் முன்பிருந்து பால்குடம் சுமந்து குமாரபாளையம் சாலை, பேருந்து நிலையம் என முக்கிய சாலைகள் வழியாக பாத யாத்திரையாக சென்று கண்ணனூர் மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நீடூழி வாழவும் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டியும் நாமக்கல் மாவட்டம் துத்திக்குளம் பகுதியில் உள்ள செல்லியம்மன் கோயிலில் பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். பழனி அருகே உள்ள தாமரைக்குளம் அருள்மிகு தானாக வளர்ந்த தங்க கனகம்மன் திருக்கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பலவிதமான பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் பழமை வாய்ந்த வண்டார் குழலி சம்மேத ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் 368 குத்துவிளக்குகள் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இந்த பூஜையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.